கோவையில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோவையில நம்ம சட்னி பண்ணலாம். கீரை தாங்க இதுவும். கீரை மாதிரி ரெசிபியும் பண்ணலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, ஒரு பெரிய பல் பூண்டு, கொஞ்சம் 10, 15 வெங்காயம், பச்சை மிளகாய், இது கொஞ்சம் புளி சின்னதாக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இப்போ மண் பாத்திரம் வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்து, அது மாதிரி ஜீரகம் கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், 4, 5 பல் பூண்டு வதக்கிட்டு, 4 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 2 இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சும்மா ஒரு 4, 5 பல் சேர்த்துருக்கேன். அடுத்து கீரையை சேர்த்து தேங்காய் சேர்த்த உடனே நம்ம கீரையை சேர்த்துடலாங்க. இந்த கோவக்கீரையை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரை நார்மலாக சிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஊர் பக்கம் கிராமத்தில் எங்கேயாவது போகும்போது வரும்பொழுது அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு க்ரோ பேக்லேயோ தொட்டிலையோ போட்டு விட்டிங்கனாவே போதுங்க. அந்த சீட்ஸை சூப்பராக வளர்ந்து வந்துடும். அதுலேருந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும், பயம் இல்லாமவும் சாப்பிட்லாம். அப்போ எனக்கெல்லாம் கார்டனில் வர்றதை தான் நான் எடுத்துக்கிறது. தானாகவே வருங்க. அது அப்படியே வர்றதை எடுத்துக்குவேன். இது கூட பொரிகடலையும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால் நான் சேர்த்துருக்கேன். இதுவுமே ஆப்ஷன் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம், பட்டை வத்தல் போட்டு கருவேப்பிலையும் எண்ணெய் போட்டு தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை எதனோட வச்சுனாலும் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பணியாரம் செஞ்சிங்கன்னா கூட, கார பணியாரம் செஞ்சிங்கன்னா கூட வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம கீரை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நைட்டில் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதினா மல்லிலாம் சாப்பிட்றோம். அது மாதிரி இதையும் நம்ம சாப்பிட்லாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது.